நீதிக்கும் பிறப்பிற்கு முறையாக பார்த்த பிரமாணங்களே பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வாழ்வு எங்களுக்கு ரமதானுடைய மாதத்தை அருளி மிக வேகமாக எங்களை விட்டு பிரிந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். மூணில் ஒரு பகுதியை நாங்கள் கழிச்சிட்டோம். நம்ம எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் 29-30 நாட்கள் தான் எங்கள்கிட்ட, 19-20 நாட்கள் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அல்லாஹு தஆலா இந்த மாசத்தை முபாரக் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பரக்கத் செய்யப்பட்டதாக ஆக்கி தந்திருக்கிறான். ஷஹ்ருல் முபாரக், பரக்கத்தான மாசம். பரக்கத்தான மாசம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான செழிப்பையும் விமோச்சனத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியாக செய்கிறான். வெளிரங்கத்தில் சாப்பாடு, குடிப்பு, எங்களுடைய இஃப்தார், ஏனைய அமல்கள், ஏனைய வீட்டுக்கு வரக்கூடிய சதகாக்கள், தான தர்மங்கள், அதெல்லாம் அல்லாஹு தஆலா வெளிரங்கத்தில் தந்திக்கிறான். ஆனால் உண்மையான அந்த பரக்கத்தை நீங்க பார்க்குற நேரத்தில் பாருங்க, ஒரு ஃபர்லுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மையை தரான். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மையை தரான். இதுதான் உண்மையான பரக்கத். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லு. இந்த மாசத்துல மட்டும்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. வேற எப்பயுமே இறக்குறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த மாசத்துல மட்டும்தான் இறங்குவாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவு. லைலத்துல் கத்ருடைய இரவை பாருங்க, கொஞ்சம் நேரம் தான் நம்மளும் செய்வோம். இஷாவுக்கு பின்னால் இருந்து சஹருடைய நேரம், சுபஹுடைய நேரம் வரையில தான் நம்மளும் செய்வோம். 1000 மாதங்களை விட சிறந்த நன்மை அல்லாஹு தஆலா தானதாக பார்க்க தந்திருக்கிறார். பரக்கத்தா இல்லை. ஷார்ட் பீரியட்ல ஒரு பெரிய மாஸ் உங்களுக்கு நன்மை அப்படின்றாங்க. கண்டிப்பான அன்பார்ந்த சகோதரர்களே, விசேஷமாக இந்த மாதத்துல அல்லாஹு தஆலா எங்களுக்கு தனியான ஒரு சிறப்போட வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா? இந்த மாசத்துக்கு ஒரு பேர் வந்து ஷஹ்ருல் குஃப்ரான். ஷஹ்ருல் குஃப்ரான் அப்படின்னா பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய மாசம். அது அதை விட பரக்கத், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது அப்படின்ட்டு இந்த மாசத்துக்கு அல்லாஹ் தஆலா பேரே வச்சிருக்கிறான், ஷஹ்ருல் குஃப்ரான். இப்ப பாருங்க, நாங்க சொல்றோம் ரமலான் மாசம், அதிகமாக சொல்றது ரமலான் மாசம் தானே. ரமலான் அப்படின்னா என்ன தெரியுமா கருத்து? அரபியில ரமல, ராமீம் லாத். இந்த ரமல அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றை பத்த வச்சு அதுக்கு பிறகு அதை இப்படி நீங்க தாளை பத்த வச்சதுக்கு பிறகு அப்படி சாப்பலாக்கிடுங்க. அப்படி சாப்பலாக்குனதுக்கு பிறகு அதை ஊதிட்டா பறந்து போயிடுது. எதுக்கு தான் ரமல அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒன்றை பத்த வச்சு கருக செய்யறது, அது இல்லாம வைத்திருக்க முடியும். இப்ப இந்த மாசத்துக்கு அல்லாஹ் தஆலா ரமலான் அப்படின்னு அரபியில வந்து அலிஃப் நூன் அதை சேர்த்தீங்கன்னா ஒரு சொல்லல, அதோட மீனிங் மிகவும் கருக செய்யக்கூடியது, மிகவும் பத்த வச்சு மிகவும் அது சாம்பலாக கூடியது அப்படின்ற அந்த கருத்து தான் இந்த மாசத்துக்கு இருக்குது. பத்த வைக்கிற பேர் ஏன் வரும்? பத்த வைக்கிறது ஏன்? பத்த வைக்கிறது இருக்கு தெரியுமா? பத்த வைக்கிறது அதனால ஒரு பிரச்சனை தான் கிணித்தில தான், குடே குடிவரல தான் அப்படின்னு சொல்றது. அந்த கிணித்தி என்ன? நெருப்பு வைக்க. ஏன் நெருப்பு வைச்சா அதுல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய அடிப்படையான எல்லாம் கருகி போயிட்டு அதுக்கு புறவு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. எவிடன்ஸ் எல்லாம் அளிக்கிறதுக்கு இது வச்சிருக்கலாம். மெமரி சிப்பே பத்த வச்சீங்கன்னா திருப்பி எடுக்கலாம். ஹார்ட் டிஸ்கே பத்த வச்சீங்கன்னா திருப்பி அதுல இருந்து ரிகவரி பண்ணிடலாம். அதுதான் பத்த வைக்கிறது. அப்ப அல்லாஹ் ஏன் இந்த மாசத்துக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க? ரமலான் மிகவும் கருக செய்யக்கூடியது, மிகவும் அளிக்கக்கூடியது அப்படின்ற பெயர். அடுத்தது பாருங்க, ஹதீஸ்ல வருது, மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் இந்த மாசத்துல பசியோட இருக்கிறார்? மன் ஸாம ரமலான, இந்த
மாதத்துல யாரும் நோக்க பிடிக்கிறாரோ, பசியோட தாகத்தோட இருக்கிறாரோ, எப்படின்னா ஈமானோடையும் நன்மை ஆதரவு வைத்தவராக. நான் காலையில நோக்கணும் தானே, அல்லாஹ் இந்த நோட்பால எனக்கு பெரிய பாக்கியத்தை வச்சுக்கிறான், வர்க்கத்தை வச்சுக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்ற அந்த ஆசை ஆர்வத்தோட நோக்க பிடிக்கிறார். நோம்ப துறக்கிறார். நோம்ப துறக்கிற நேரத்துல அல்லாஹ் அந்த மனிதனுடைய முந்தின முழு பாவத்தை மன்னிச்சு சொல்றது அதை நினைச்சு எவ்வளவு நன்மை கிடைக்குது, எவ்வளவு பெரிய பாக்கியம் வச்சுக்கிறான் இந்த நோம்புல. அது இந்த பாக்கியத்தை நான் அடையணுமே அந்த ஆசை. தொழுதின தான் தராவி தொழுகை. இது தஹஜ்ஜுதும் அல்ல, இது வித்ரும் அல்ல. இது கியாமுல் லைல்ல ஒரு பகுதி தராவி ரமலானுக்கே உள்ளது. இது 20 ரகாத் தான், 8 ரகாத் கிடையாது, 20 ரகாத் தான். இத தொழுகிற நேரத்துல ஆசை ரமலானுக்கே மட்டும், ஏனைய மாதங்கள்ல இந்த பாக்கியம் இல்லை, ரமலானுக்கே மட்டும் இருக்கிறது. நல்லா விளங்கு, வேற மாசங்கள்ல இல்லை. அந்த அடிப்படை பேசிக் தியரிகளை விளங்காததுனாலதான் இன்னைக்கு லேசா பேச்சு எஸ்பிரகாத்தோடு ஓடுறோம். பாவம் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், விளங்க வைக்கணும். 20 ரகாத் அது ஸ்பெஷலி பதறாங்களாம். அத மனசுல அது கிடையாது. சொன்னாங்க தராவியினுடைய ஒரு சுஜூது என்ன நம்ம தெரியுமா? தராவியினுடைய ஒரு சுஜூதுக்கு அல்லாஹ் 1500 நன்மை தரான். ஒரு சுஜூதுக்கு 1500 நன்மை. ஒவ்வொரு 2 ரகாத் தொழுகையிலும் எனக்கு இந்த சுஜூதுக்கு ஒரு 2 ரகாத்துக்கு 6000 நன்மை கிடைக்குது. பாவங்கள் மன்னிக்கப்படுது. இவ்வளவு பெரிய பாக்கியம் ரமலான் அல்லாஹ் தந்திக்கிறான். ஆசையோட, ஆர்வத்தோட, தேவையோட, தேற்றத்தோட இனிமையான முறையில் அதை கேட்டுக்கொண்டு தொழுகிறாரு. சரியா 20 ரகாத் தொழுகிறாரு, சலாம் கொடுக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்காம ரமலான ஈமானன் வஹ்திசாபா, ஈமானோடையும் இந்த நன்மையெல்லாம் எதிர்பார்த்து யாரு இந்த தொழுகையை தொழுகிறாரோ ரமலான் காலத்துல இருக்கிற வேளையில அவருடைய முந்தின முழு பாவத்தை எல்லாம் தொழுதிகள் அது ஆசையோட ஆர்வத்தோட தொழுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நோம்பாளிகளுக்கு நோம்பு திறக்க வைங்க அப்படின்னா. சஹாபாக்கள் கொஞ்சம் பார்த்தாங்க, யோசிச்சாங்க, நோம்பு திறக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, நிறைய செலவாகும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு பேரீச்சம் பழத்தை எடுத்து அதை 4க்கு பிரிங்க. 4க்கு பிரிச்சு அதுல ஒரு துண்டையும் தண்ணி ஒரு சொட்டையும் எடுத்து நோம்பாளிட கையில கொடுங்க, நோம்பு தருவோம் வாப்பா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த கொடுத்தாரே நோம்பு திறக்க அவருடைய முந்தின முழு பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாங்க. ஹதீஸ் தெளிவான ரிவாயத்துல வரக்கூடிய ஹதீஸ். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரமலானுடைய மாதத்துல குர்ஆன் திலாவத் அதுல ஈடுபடுறாங்களோ, அதிகமாக யார் குர்ஆன் திலாவத் செய்வாங்களோ, இந்த குர்ஆன் திலாவத் நாளைய கியாமத்துடைய நாளையில இந்த மனிதனுக்கு சிபாரிஷ் செய்யும், கபூர்ல சிபாரிஷ் செய்யும், இந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அது காரணமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல லைலத்துல் கத்ருடைய இரவு பத்தி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. திருமிதியில ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்றைக்கு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு தான் எனக்கு தெரிய வருது, அப்படின்னா நான் என்ன செய்யணும்? லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் எனக்கு தெரிய வருதா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சப்ஜெக்ட் கேட்கிறாங்கன்னு பாருங்க. லைலத்துல் கத்ருடைய இரவுண்டா என்ன செய்யும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அதிகமாக இன்னக அஃபூகுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ இன்னக அஃபூ, நீ மன்னிக்க கூடியவர், துஹிப்புல் அஃவ மன்னிப்பை விரும்பக்கூடியவர், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இதை கேளுங்க அப்படின்னா, பாவத்தை மன்னிப்பாயாகன்றது அதிகமாக லைலத்துல் கத்ருடைய இரவுல கேளுங்க அப்படின்னா. அடுத்த கேள்வி,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியிற இடத்துல ஆமீன் ஆமீன் ஆமீன்னாங்களே. சஹாபாக்கள் கேட்டாங்களே, அந்த ஆமீனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் 3 துஆக்களை செஞ்சாங்க. அதுல 2, யா அல்லாஹ், ரமலான் மாதத்தை அடைந்தும் எந்த மனிதன் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் அப்படின்னா ஆமீன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன் என்றால், ரமலானுடைய முழு அந்த இபாதத்தை பாருங்க. ரமலானுடைய முழு இபாதத்திலையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன சொல்ல வாரான் என்ற அடியானே உன்னோட பாவத்தை மன்னிக்கிறேன். எல்லா அமலுடையும் அந்த முடிவு என்னன்னா என்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. சதகா தான தர்மங்கள் ரமலான்ல கொடுக்கிறது பாவங்கள் மன்னிக்கப்படும். தனியாக லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார் அதிகமாக ரமலானுடைய காலத்துல ஓதுறது. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுறான். நீங்க கணக்கில்லாம இருக்கிறதுக்கு இயலாத 2 விஷயம். அஸ்அலுக்கல் ஜன்னah, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தா. அஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டு பாதுகாத்துவே. இந்த 4 அந்த திக்ர்கள் இது அதிகமாக செய்யுங்க. இதுலயே இஸ்திக்பார் வருது. என்ற பாவத்தை மன்னி யா அல்லாஹ். ரமலான்ல செய்யற விசேஷமான இந்த இஸ்திக்பார். இதே அல்லாஹ் ஏன் இத சொல்றான்? எங்களுக்கு ஏன் ஆர்வம்? பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. எல்லா லைலத்துல் கத்ருடைய இரவேல பாவ மன்னிப்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன காரணம்? ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர். தரையில உங்களுக்கு கடல்ல என்னென்ன பிரச்சனைகளை நீங்க முன்னோக்குறீங்களோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களே உங்களோட கைகளால செஞ்சு கொண்டது. வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கையில கஷ்டம், வாழ்க்கையில துன்பம், மனைவியால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, லொஸ்டாவிட்டு போறோம், கடன்ல மாட்டிப்பட்டு இருக்கிறோம், வட்டியில மாட்டிப்பட்டு இருக்கிறோம், விதவிதமான நோய்கள்ல நாங்க மாட்டிப்பட்டு இருக்கிறோம். இத யார எடுத்தாலும் வித்தியாசமான முறையில எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பிரச்சனைகளை முன்னோக்கி கொண்டு இருக்கிறோம். இது தீராத பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் இது எல்லாத்துக்கும் பின்னால எங்களோட பாவம் எங்களை வாட்டி கொண்டு இருக்குது. இந்த பாவத்துடைய விளைவுதான் எங்களோட வாழ்க்கையில நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, எங்களோட வாழ்க்கையில மனசுல நிம்மதி இல்லாத நிலைமை, வீட்டுல மகளுக்கு கல்யாணம் நடக்கதில்லை, எதிர்பார்த்து நீக்கிறாங்க, இங்க மருமகன் வாராது, மருமகனால நிம்மதி இல்ல, மருமகனால நிம்மதி இல்ல, குடும்பத்துல பிரிவினை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, வீட்டுக்குள்ள இருக்கையில எல்லாருக்கும் நோய், மாறி 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 நோய் வருது. அதை பாக்குறோமா இல்லையா? டே பை டே வித்தியாசமான பிரச்சனைகளை நாங்க முன்னோக்கி கொண்டு இருக்கிறோம். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அடிப்படை காரணம் என்ன? அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவன் அல்லாஹ் தஆலா அவனுக்கு ரிஸ்க முடிவு செய்தான், அவனுக்குரிய ரிஸ்க அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். ஆனால் அந்த மனிதன் செய்யக்கூடிய ஒரு பாவத்தின் காரணமாக அவனுக்கு ஒரு பாவம் செய்தான். அந்த பாவத்தின் காரணமாக அவனுக்கு கிடைக்க இருந்த ரிஸ்க விட்டு தூரமாக பண்றான். நான் உதாரணம் மட்டும் சொல்றேன், விலகிக் கொள்றதுக்கு. இந்த ஹதீஸ் கடன் படுத்திக்கிறோம், யா அல்லாஹ் கடனை நீக்கிட்டாயா, கடனை நீக்கிட்டாயா துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் முடிவு செய்தான் இந்த மனிதனுடைய கடன் நீக்கிறதுக்கு முடிவு செய்யலாம். நாங்க அடுத்த நாள் போறோம் பஸார். இப்ப எங்களுக்கு என்ன முடிவு செய்யப்பட்டு கடன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான்ன்ற துஆ செஞ்சாரு. அந்த நினைப்போட போறாரு. பஸாருக்கு போனா ஹராமான பார்வையை பார்க்கிறாங்க, ஹராமான ஒரு தொடர்பு நடக்குது. அல்லது வாராங்க பிசினஸுக்கு, இந்த கஸ்டமர் வாராரு, லிமிட்டை தாண்டி எங்களோட பேச்சு, லிமிட்டை தாண்டி எங்களோட பார்வை, லிமிட்டை தாண்டி எங்களோட எண்ணங்கள், இது எல்லாத்தையும் பாவம்.
அல்லாஹ் அந்த கடனை எங்களுக்கு நிறைவேற்றி தாரதுக்கு முடிவு செஞ்சினான் தானே, அது அல்லாஹ் இல்லமா பாவத்துக்குரிய விளைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் இந்த மனிதனுடைய தேவையை நிறைவேற்றத்துக்குரிய ஏற்பாடு செய்தான், அல்லாஹ்வுடைய முடிவுல வருது. ஆனா இவன் செய்த இந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க இருந்த ரிஸ்க் இல்லாமல் ஆக்குகிறான், வறுமையை உண்டாக்குறான், கஷ்டத்தை உண்டாக்குறான். பாவத்துடைய விளைவு அந்த அளவு தூரத்துக்கு அப்படின்றத சொல்லி காட்டுறான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அது நாங்க ஒவ்வொருத்தரும் பயப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவாக சொன்னாங்கன்னா, காலில் ஒரு முள்ளு குத்தி படுது, காலில் ஒரு புண் வருது, காலில் ஒரு முள்ளு குத்தி படுது அல்லது காலில் ஒரு புண் வருது, பயப்படுங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தவறு செஞ்சேன், என் காலில் புண் வந்துருச்சு, என் காலில் ஒரு முள்ளு குத்தி பட்டுச்சு, இந்த மாதிரி நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னும் ஒரு வாயத்துல வருது, நீங்க வெளியில போனீங்க, செருப்புடைய பட்டி பீச்சு போயிட்டு இந்த நேரத்துல யோசிங்க, என்ன செருப்புடைய பட்டி பீச்சிருச்சு, நான் என்ன பாவம் செஞ்சேன். பாவத்தோட ரிலேட்டட் ஆகிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஏன்றால் எங்க வாழ்க்கையில அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி என்னடா வாழ்க்கை அப்படின்னு யாரையும் வச்சதே இல்லை. இறக்கமுள்ள ரப்பு, நெருக்கமான ரப்பு, விலக வைக்கிறான் எங்களுக்கு. அப்படியான ரப்பு எங்களை கஷ்டப்படுத்துவானா? ஏன் நாம ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் என்ன? அதனால சில உலமாக்கள் எழுதுறாங்க, இது ஒன்று அதாபாக இருக்கும் அல்லது அல்லாஹ் இதை சோதனையாக தருவார். சோதனையா அதாபா நாங்க எப்படி விலகி கொள்றோம்டா, அந்த கஷ்டம் அந்த பிரச்சனை வார நேரத்துல அல்லாஹ் இடத்துல நாங்க நெருக்கத்தை உண்டாக்கி கொள்றோமா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டு தூரமாக. வீட்டுக்குள்ள மனைவியால பிரச்சனை, இதனால பிரச்சனை. இந்த நேரத்துல நாங்க அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறோமா அல்லது நாங்க என்னடா இது பிரச்சனை தவறான எங்களோட வழிகளை நாங்க சூஸ் பண்ணி கொண்டு போறோமா? எங்களோட வாழ பிரச்சனையை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு தொழுது கொண்டிருக்கிறாங்க, ஹரத்துல தொழுது கொண்டிருக்கிறாங்க, அழுக்கு எல்லாம் கொண்டு வந்து மேல போடுறாங்க. எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம். அந்த சிரமத்தை கஷ்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எடுத்துக்கொண்டாங்க? என்ன ரப்பு என்ன சோதிக்கிறான், நான் அல்லாஹ்வுக்கு தூரமாக கூடாது, என்ன ரப்பின் பக்கம் நெருங்குறாங்க. தாய்வுக்கு போறாங்க, கல்லடி படுது, ரத்த வடியுது, மேல இருந்து போயிட்டு உட்கார்றாங்க. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம இன்னி அஷ்கு லுஃப குவதி, யா அல்லாஹ் நான் பலகீனமானவன், யா அல்லாஹ் நான் பலகீனமானவன், நீ என்னோட கோபம் இல்லைடா, நீ என்னோட கோபம் இல்லைன்னு இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. நான் உனக்காக வேண்டியோட தீர்வுக்காக வேண்டி இன்னும் நான் என்ன ஈடுபடுத்திக் கொள்றேன். ஆனா நீ என்னோட கோச்சு கொள்ளாதே, என்னோட கோபப்பட்டுடாதே. இதுதான் எங்களை அந்தஸ்து எங்களை உயர்த்தி கொண்டே போகுது. இது அதாவல்ல, இது சோதனை. மனைவியால பிரச்சனை வருதுண்டா நாங்க ரப்பின் பக்கம் இருக்கிறோம். நாங்க ஏன் இந்த பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் மனைவி முகத்துல பாஞ்சிட்டீங்கிறா, இறக்கம் இல்லாமீங்கிறா, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாமீங்குதே. யா அல்லாஹ் இவரு அப்படின்னு சொல்லி கிள்ளி மனைவியை பத்தி தவறாக சொல்லி பிரச்சனையை போடுற அதொன்றும் இல்ல. தஹஜ்ஜுதுல எழுப்பி அழுகுறாரு, நோம்பு முடிக்கிறாரு, அத மனைவியோட மனசை மாத்தி குடியாங்களா, என்னமோ தெரியாது இவ இப்படி நடக்கிறாரு. யாருக்கு அல்லாஹ் அப்ப நினைச்சுக்கோங்க, அது எங்களுக்கு அதாவல்ல, அது எங்களுக்கு அந்தஸ்து அல்லாஹ் போட்டுறான். இன்னும் சந்தோஷமான வாழ்க்கையின் பக்கம் போவோம். அப்படி இல்லாம நாங்க வாழ பிரச்சனைய அங்கிட்டு சொல்றோம், இங்கிட்டு சொல்றோம், தொழுகை மிஸ் ஆகுது, இபாதத் மிஸ் ஆகுது, எங்களுக்கு ரப்போட தொடர்பு உண்டாகுது இல்லை. நான் எவ்வளவு தொழுகிறேன், நான் எவ்வளவு துஆ செய்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்ற இந்த நன்றி கெட்ட எண்ணங்கள் உண்டாகுதுன்னா நினைச்சுக்கோங்க, நாங்க அல்லாஹ் எங்களுக்கு அதாப தர ஆரம்பிச்சிருக்கிறான், தண்டனையை தர ஆரம்பிச்சிருக்கிறான். நாங்க அந்த நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். இனியமான அன்பான சகோதரர்களே,
பரவாயில்லை, அந்த நேரத்துல நான் உணர்ந்து மாறினான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு அந்த ஹதீஸுடைய அந்த முழு வெளிச்சத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 3 விதமான சோதனைகள் உருவாகும், 3 விதமான தண்டனை. எப்படின்னா, ஒரு பாவத்தை செஞ்சா உடனடியாக அல்லாஹ் சோதிப்பான், உடனடியாக அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனை எங்களுக்கு விளங்கு, நான் இந்த பாவத்தை செஞ்சேன், இந்த பாவத்தை செஞ்சேன், இந்த பாவத்துக்கு இந்த சோதனை வந்தீங்குது, முன்னுக்கு அது விளங்கு. ஒன்று நாங்க சம்பாதிச்சுட்டு வாடுவோம், அதுல வட்டி கலந்தீக்குது, அதுல ஹராம் கலந்தீக்குது, அதாவது சாப்பாட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும், அதை தின்னோடனே வயிற்றால போகுது எல்லாருக்குமே. இப்ப பிறகு நான் கொண்டு வந்த இந்த சம்பாத்தியத்துடைய இந்த பிரச்சனை தான் இது உண்டாகிக்குது. வீட்டுக்கு காசு எடுத்துட்டு வந்தீங்க, பக்கத்து ஊர்ல போயிட்டு பவன்ல ஏறி உடச்சு போகுது. அவங்க சொல்றாங்க 18,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னு. இப்ப இவரை கொண்டு வந்து அந்த 18,000 ரூபாய் கொடுத்து தூக்கி கொடுத்துட்டாங்க, சம்பாதிச்சது அடிபட்டு போகுது. இது நாங்க செய்த அந்த பாவத்துக்குள்ளால அல்லாஹ் உடனே காட்டுறான். அப்ப எங்களுக்கு விளங்கும், இது நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் இதை தண்டனையா காட்டி கொண்டிருக்கிறான். உடனே அதனுடைய எஃபெக்ட் எனக்கு உண்டாகி கொண்டே இருக்குது. அந்த நேரத்துல எங்களுக்கு வெளியில வாரத்துக்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் அமைச்சு தருவான். அதை பார்த்துட்டு வெளியில வரையுது. இது எங்களுக்கு கண் முன்னால அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனா கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல இருக்கக்கூடிய 2வது பிரச்சனைக்கு தானே, 2வது அதுதான் பயங்கரமான. நாங்க எல்லாரும் பயப்படுவோம், எங்களால தவறு நடக்குது, எங்களால பாவம் நடக்குது. அதனுடைய பிரதிபலிப்பு யாருக்கு தெரியுமா உண்டாகும்? மனைவியிட்ட உண்டாகும், அதனுடைய பிரதிபலிப்பு பிள்ளைகள்கிட்ட உண்டாகும், அதனுடைய பிரதிபலிப்பு எங்களோட உறவுகள்கிட்ட உண்டாகும், அதனுடைய பிரதிபலிப்பு எங்களோட வியாபாரத்துக்கு அடிக்கும். எங்களோட பாவத்தினுடைய அந்த விளைவு வெளியில அடிக்க ஆரம்பிக்கும். இதுல ரெண்டுமே. அடுத்த சைட பாருங்க, அடுத்த சைடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பக்தித்தனமா இருங்க, பேணுதலா இருங்க. உங்களுக்கு மகரம் இல்லாத பெண்கள் இருக்கிறாங்களே, அந்த பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா நீங்க. ஹராமான பார்வை, ஹராமான தொடர்பு, ஹராமான கண்டாக்ட்ஸ், ஹராமான பேச்சுவார்த்தை, அவங்களோட பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்தா கண்ணியமான முறையில பிரயாணம் செய்யுங்க. இதெல்லாம் எங்களால பக்தித்தனமா ஆக்கிக் கொள்வது, பேணுதலா ஆக்கிக் கொள்வது. உங்களை நீங்க பாதுகாத்துக்கொள்ள உங்களுடைய பெண்கள் பத்திரித்தனமா இருப்பாங்க, உங்களுடைய பெண்கள் பத்திரத்தனமா இருப்பாங்க. நீங்க கையடிச்சீங்க, மகரம் இல்லாத பெண்கள விஷயத்துல கைய போட்டீங்க, அவங்களோட விஷயத்துல நீங்க தலையிட்டீங்க, அதுல நீங்க தொடர்பானீங்க, உங்களோட குடும்பத்தில் உள்ள பெண்கள் சீரழிவாங்க, உங்களோட குடும்பத்தில் உள்ள பெண்கள் மாட்டி வருவாங்க. அதனாலதான் ஹதீஸ்ல வருது, நான் அதை ஏற்ற பாசக சொல்றேன், உங்களுக்கு விலகி கொள்றதுக்கு மாதிரி சொல்றேன். ஹதீஸ்ல வந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு பெண்ணோட விபச்சாரத்துல ஈடுபடுறீங்க. எப்படி தெரியுமா? ஒரு காசை கொடுத்து 2,500 ரூபாய் கொடுத்து விபச்சாரத்துல ஈடுபடுறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களோட குடும்பத்துல ஒரு பெண் 25 காசுக்காக வேண்டி விபச்சாரத்துல ஈடுபடாதவர்கள் உங்களை மௌத்தாக்க மாட்டாங்க. லேசான விஷயம் இல்லை. நாங்க செய்த அந்த தவறு பாவம் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அடிக்கும். ஒரு தாய் பக்குவம் இல்ல, மனைவி பக்குவம் இல்ல, மகள் பக்குவம் இல்ல, வீட்டில் இருக்கிற பெண்கள் தாத்தா சகோதரிகள் பக்குவம் இல்ல, பேணுதலா இல்லன்னா நாங்க பார்ப்போம், நான் என்ன பக்குவத்தோடு இருக்கிறேன், நான் என்ன பேணுதலோடு இருக்கிறேன். நான் பேணுதலா இருந்தா தான் வீட்டுல பெண்கள் பேணுதலா இருப்பாங்க. நான் போடுற கூட்ட போட்டுட்டு மனைவி சாலையா இருக்கிறவங்க நடக்கிறார், இங்க அடிக்குது. அதனாலதான் பாருங்க, நான் எப்பவுமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம், பெற்றோர்கள் விசேஷமாக இதுல கவனம் செலுத்துங்க. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வாராரு, அவர்கிட்ட பார்வை இல்லை, குருடு, பார்வை இல்லை, கொள்ள வாராரு. இவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்து கொண்டே இருந்தாங்க. அப்படியே வந்து கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்து கேட்கிறாங்க, உங்களோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, என் பெயர் இது.
உன்னோட வாப்பட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த வாப்பட பேர் இது அப்படின்னா சொன்னாங்க, மகன் உன்னோட வாப்ப செஞ்ச பாவம் அல்ல உன்னோட கண் பார்வை இல்லாம. நாங்க சிம்பிளா எடுத்துக்கிறோம். என்னோட மார்க்கத்துடைய பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ரியாலிட்டி அண்ட் ஆல்சோ சீக்ரெட் ஆஃப் எங்களோட ரிலிஜன் எல்லாம் விளங்கிக்கணும். அல்லாஹ் தஆலா இறக்கமுள்ளவன். எங்கேயாவது பிரச்சனை, எங்கேயாவது சிக்கல், நாம செய்யற அந்த பாவம் அதை எங்கேயாவது எங்களுக்கு அந்த சோதனையை உண்டாக்கி கொண்டே இருக்கும். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், யாரும் பார்க்கல, யாரும் கேட்கல. ஆனா பிள்ளைகளால் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். பிள்ளை இப்படி இருக்குது, பிள்ளை அப்படி இருக்குது, பிள்ளை இப்படிங்கிறாங்க. நான் சொன்ன நேரத்தோட அப்படிங்கிற சோதனை அல்லாஹ் எங்க அந்தஸ்தை கூட்டுற உள்ள பிறந்திக்குது அப்னோமலா. அது 100க்கு 100 நான் பாவி அப்படின்றது இல்லை. அல்லாஹ் அந்த நேரத்துல பார்க்கிறான், நான் செஞ்ச, நான் என்ற ரப்பை என்ன சோதிக்கிறான், நான் எப்படி இருக்கிறேன் இந்த நேரத்தில். அல்லாஹ்ட்ட அழுகிறேன், தொழுகிறேன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஷேகுல் ஹதீஸுடைய துறையில அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ். குர்ஆனுக்கு பின்னால் அல்லாஹ் வச்ச அந்த கிதாப் சஹ்ஹுல் குதுப் பாத கிதாபில்லாஹ் பிறக்கிறாங்க. உம்மை பார்க்கிறாங்க. உம்மை பார்த்தா மகன்ட கண் பார்வை இல்லை, மகன்ட கண் பார்வை இல்லை. அழுகிறாங்க. அல்லாஹ்ட்ட ஓடல, டாக்டர்கிட்ட ஓடல, அங்கிட்ட ஓடல, இங்கிட்ட ஓடல. அல்லாஹ்ட்ட அழுகிறாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மகனை நான் பெரிய தீனுக்கு, உனக்குடைய தீனுக்காக வேண்டி நான் செலவழிக்கிறதுக்கு, உன தீனுக்காக வேண்டி நான் இந்த மகனை நான் உருவாக்கணும். யா அல்லாஹ், ஆனா இந்த மகன்ட கண் பார்வை இல்லை அப்படின்னா யா அல்லாஹ் அழுகிறாங்க. 4 வயசு அல்லாஹ் தஆலா கண் பார்வை கொடுத்துட்டாங்க. இது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சோதிக்கிறான். அதாவாக நாங்க என்னடா புள்ள பிறந்திக்குது, வைஃபுக்கு புள்ள பிறந்திக்குது, ஹார்ட் பீட் இல்லை, புள்ளைட வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் அல்லது புள்ளைக்கு வந்து புள்ள எப்னார்மல். இப்ப ஹஸ்பண்ட் வைஃபோட பிரச்சனை, புள்ள வைஃபுக்கு தூரமாகலாம், வைஃபோட பேசுறாரு இல்லை, ஒரே எனர்ஜி கொடுக்குறாங்க. நினைச்சுவாங்க அல்லாட அதான். இப்ப யோசிங்க, ஏன் எனக்கு இந்த சோதனை வந்திருக்குது? நான் சும்மா சொல்லல, ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு நான் கேளுங்க. இது அல்லாஹ் எங்களை தண்டனை, எங்களுக்கு எல்லாம் தண்டனையான தாரா. எங்களோட பாவத்துக்கு தௌபா நடந்தில்ல. வாலிபத்துல நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, போடுற கூத்தெல்லாம் போடுறாங்க. நாங்க விட்டா ஆள் இல்லை, ஒரு பாருங்க. அதுல விளைவை கட்டிக்குது, உண்மை கட்டிக்கணும், வாப்பா கட்டிக்கணும், குடும்பத்தை கட்டிக்கணும், பிசினஸ் கட்டிக்கணும். பாருங்க, வீட்டு பிசினஸ் காசை போடுறாரு, லஸ்ட் ஆகுறாரு, இன்வெஸ்ட் பண்றாரு, லஸ்ட் ஆகுறாரு. அங்கே எடுத்து பேசுறாரு, எனக்கு நாளே கிடைக்கிறதுக்கு இருக்குது, நாளே கிடைக்கிறதுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் வரணும், அதுக்கு சக்காத்தெல்லாம் கணக்கு பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் பார்ப்பாரு, சொல்லுவார். பார்த்தா அடிமட்டத்துக்கு போயிட்டு இருப்பாரு. பாருங்க, ஏன் என்னன்னு கேட்டு பாருங்க. அதுல பாவம், அதுல வீண் விரயம் விசேஷமா உச்சகவனமா நீங்க வீண் விரயத்துல. நான் சொல்றேன், ஒரு சப்பாத்தி இருக்குது, 2வது சப்பாத்துக்கு போகாதீங்க. ஒரு உடுப்பு இருக்குது, 2வது உடுப்பு போகாதீங்க. வீட்டுல மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சிம்பிளிசிட்டியை பழகுங்க. என்னோட மார்க்கத்துல மிக முக்கியமான ஒன்று நான் சொல்றேன், சிம்பிளிசிட்டியை பழகுங்க. இஸ்ரா வீண் விரயம் ஹராம். எங்களுக்கு அறியாம நாங்க அதுக்கு பெய்துட்டோம்ட்டா அதனால வாழ்க்கையில முசீபத் உண்டாகும். எங்களோட தேவைக்கு அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், போதும் இது. அதுக்கு அடுத்தது நாங்க போக வேண்டும். ஒவ்வொரு மாசமும் உடுப்பு வாங்குறது, ஒவ்வொரு சிறப்பு காலத்துல ஒவ்வொரு சிறப்பு வாங்குறது, ஒவ்வொரு ஒச்ச காலத்துல ஒவ்வொரு ஒச்ச வாங்குறது, ஒவ்வொரு சபாத காலத்துல அதை வாங்குறது. வீட்டுல பிள்ளைகளுக்கும் அதை பழக்கம், வைஃபுக்கும் பழக்கம். பார்த்தா வீட்டுல 4 பேர் தான் நிற்கிறாங்க, ஸ்டூடெண்ட் நிறைஞ்சு கீழே விலம்பாக்குது, விதவிதமா வாங்கி போட்டிக்கிறார். இஸ்ராஃப் பிள்ளைகளோட உள்ளத்துல இது வந்து குடும்பத்துல பாதிப்பை உண்டாகும், குடும்பத்துல சோதனையை உண்டாகும், எங்களோட வீட்டுக்குள்ளார நிம்மதியை இல்லாமலாகும். வாய் வார்த்தைகள் நாக்கு மிச்சம் பாதுகாத்துவாங்க. அதுல மாதுளையெல்லாம் வைக்கிறாங்க. சரதாரேஸ்வர மாதுளையெல்லாம் அவங்கள பிடிச்சு பேசுறாங்க. இந்த நாக்கைக்கு தானே, இந்த நாக்க எப்படி வெளியில போட்டாங்க சரதாரேஸ்வரர். முபாரக்கான நாக்க எப்படி பிடிச்சாங்க?
குஃப அலைக ஹாதா, இந்த நாக்க பாதுகாத்துக்கோங்க, இந்த நாக்க பாதுகாத்துக்கோங்க. இதால நிறைய விலை உண்டாகும், வாழ்க்கையில நிறைய விலை உண்டாகும். ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் வந்து ஒரு அவரோட பேசுவோம் நிற்கிறார், அவரோட பிரச்சனைய சொல்றாரு. அவருக்கு விளங்குதில்லை என்ன காரணத்தால அல்லாஹ் என்ன சோதிக்கிறார். நான் பெரிய வசதியோடு இருந்தேன், ஹஜ்ஜுக்கு போனேன், எல்லாம் செஞ்சேன், வீட்டு கட்டினேன், இப்ப என் மனைவியே என்ன வெறுக்கிறார், என் புள்ளகள் வெறுக்கிறாங்க, எனக்கு நிம்மதி இல்லாம இருக்குது, என்னடா வாழ்க்கை போகுது இப்படின்னு அவரை சொல்லிட்டு, இதுக்கு நான் தேடி தேடி பார்க்கிறேன். 5 நேரம் இமாம் ஜமாத்தோட தொழுகிறேன், முன்பின் சுன்னத்தை தொழுகிறேன், தஹஜ்ஜுத் எழுதி அழுகிறேன், யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு. ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை எனக்கு விளக்குதில்லை ஹஸரத் அப்படின்னா. என்னோட கிட்டத்தட்ட ஒரு ஹவர் பேசிக்குவார். ஆனா அதை பேசும்பொழுது அனலைஸ் பண்ணிக்கொண்டே வாரேன். வித்தின் 10 minutes, between 10 minutes, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு மத்தியில நான் அவரை அனலைஸ் பண்றேன். கடைசிக்கு அவரு என்ன சொல்றாரு, நீங்க சொல்லுங்க, நான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன், என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி கேட்கிறாரு. இனிவான அன்பார்ந்த சகோதரர்களே, அவர் ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு உள்ளால ஒரு 5-6 பேருக்கு அவன் பைத்தியக்காரன், அவனுக்கு இந்த பண்ணாங்கட்டு அவன் போட்டினா சார், அப்ப மூளை கெட்டவன் இல்லையா, இப்படி அவர் பேரை சொல்லி சொல்லி பேசுறாரு. அவர் உண்மையிலே மூளை கெட்டா இல்லையா அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமா. இவரோட வாய் வார்த்தை அந்த உறவருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட எனக்கிட்ட யாருக்கும் தெரியாது. அவன் அதை ரிலேட் பண்றாரு, ஒவ்வொரு சப்ஜெக்டோட ரிலேட் ஆகத்திலேயே அவன் அவன் பைத்தியகாரன், அவன் மூளை கெட்டவன். இந்த மாணவிகளுக்கு தெரியாம என்ற வார்த்தைகள் நான் கடைசிக்கு சொன்னேன். நான் தான் நினைக்கிறேன், நீங்க பேசுற பேச்சுக்கு தான், இந்த பேச்சுக்குள்ளால வந்த வார்த்தை, இதனாலதான் அல்லாஹ் சோதனை. ஏன்னால் ஹதீஸ்ல அவ்வளவு எச்சரிக்கை வந்து கூட நாக்க யார பத்தி பேசாதீங்க. ரமலான் அதே தானே ரமலான், இன்னொருத்தர பத்தி பேசாதீங்க, வாய மூடிக்கொண்டிருங்க. அவனை பத்தி பேசுறது, பள்ளி நிர்வாக தலைவர் அப்படி, பள்ளி ட்ரஸ்டி அப்படி, பள்ளி ஹசரத் அப்படி, அந்த ஆஜியார் இப்படி, அந்த கலகாரர் இப்படி, வைஃப் இப்படி, மாமி இப்படி, மாமா இப்படி, அவர் இருக்கிறாரு அவர் இப்படி. இது கண்ணியமான அன்பான சொல்ல வாழ்க்கையில முசீபத்து உண்டாகும். நாங்க நினைக்கிறேன், அதை பத்தி கணக்கெடுக்கிறதுல நிறைய பேர் அது சும்மா சர்வசாதாரண வாழ்க்கையில இது முசீபத்தா மாறி நிம்மதி இழக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம போவோம். அதனாலதான் அல்லாமா ஃபரபரி ரஹ்மத்துல்லாஹி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய மிக நெருக்கமான மாணவர் அவர் சொல்றாரு, நான் இமாமோடே தான் மிச்ச காலம் இருந்தேன். புகாரில் ஹதீஸ் வருது, இன்னொருத்தரை பத்தி பேசாதீங்க, கீபத் பேசாதீங்க. அது இமாம நான் பார்த்திருக்கிறேன், அவரோட இருந்த காலத்துல ஒரு சரி இன்னொருத்தரை பத்தி பேசினதை நான் பார்த்தீங்க. அவ்வளோ பயம், என்ன ரொம்ப பார்த்துட்டீங்கிறான், எல்லாரும் என்ன ரொம்ப சோதிச்சிடக்கூடாது, அவங்களோட புடவை பிடிச்சு அழுகுறாரு. ஆனா பிரச்சனைக்கு தீர்வு என்ன, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, ஆனா கிடைக்கதில்லை, தீர்வு கிடைக்கதில்லையே. attitude and morality, நடத்த பண்பாடு பேச்சுவார்த்தை பிழை. அவ்வளோ சிம்பிளா நாங்க அமைதியாக யார பத்தியும் எங்களுக்கு பேச்சு இல்லை. கண்ட்ரோல் பண்ணிடலாமா, எங்களால கண்ட்ரோல் பண்ணி குறையலாமா, பேசணுமா? அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் பள்ளி தலைவர் இப்படி, பள்ளி நிர்வாகி இப்படி, பள்ளி ஹஸ்ரத் இப்படி, பள்ளி முஅத்தின் இப்படி, இந்த ஆஜார் இப்படி, பக்கத்து தால் இப்படி, அவர் இப்படி, இவர் இப்படி. அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, எல்லாம் மாத்திரியா அல்லாஹ், நீ மாத்திரியா அல்லாஹ், கெட்டதை தந்துடாதயா அல்லாஹ். அல்லாஹ் சஹாபாக்கள் எவ்வளவு பயந்தாங்கடா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமான பேர் நரகத்துக்கு போவாங்க இந்த நாக்கின் காரணமாக அப்படின்னா. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அண்டையில் இருந்து எத்தனையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் யாரோட பேசவே இல்லை, மூத்தாங்க, பயந்தாங்க. இந்த வார்த்தையால் அல்லாஹ் பிடிப்பானோ, இந்த வார்த்தையால் பிடிப்பானோ, இதுதான் அந்த உண்மையான பயக்கி தக்குவான்றது. இதுதான் அந்த பேணுதல் தான், அந்த அல்லாஹ்வோட தொடர்பு தான். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, நான் சொல்லிட்டு வந்தேன், இது எங்களோட வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு அடிக்கிறது. ஆனா மூணாவது ஒட்டிக்கு தானே, மூணாவது அதுதான் ஆக பயங்கரமா. அது என்னன்னா, பாவத்தை இப்ப செய்வார்கள், தவற இப்ப செய்வார்கள். ஆனா இதனுடைய விளைவு பின்னால அடிக்கும், பின்னால அடிக்கும். அந்த டைமுக்கு ஹாஹா
என்ன நடந்துச்சு எனக்கு? ஏன் இப்படி அல்லாஹ் ஏன் இப்படி சோதிக்கிறாய்? ஆனா இது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததா? பார்த்து பார்த்து பயந்து பயந்து யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். நான் ஒரு சம்பவத்தை நிச்சயம் அது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் பாரமாயிட்டு, நான் எஸ்பெஷலி ஃபார் த யூத் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் இதை ஃபோக்கஸ் பண்றேன். எஸ்பெஷலி நாங்கள் எல்லாரும் அதை விலகி கொள்ளணும். வாலிபர்கள் விசேஷமாக இதில் கவனம் செலுத்துங்க. பக்தாதுல நடந்த ஒரு சம்பவத்தை கிதாபில் எழுதுகிறான். அதை நான் எழுதுவோமா வானமா, எழுதுவோமா வானமா காலமா நான் யோசிச்சு பின்னால வார சமூகம் இதுல படிப்பின பெறணும் அப்படின்றதுக்காக நான் இந்த சம்பவத்தை எழுதுறேன். ஐ விட்னஸ், என கண்ணால நான் பார்த்த சம்பவத்தை அவர் எழுதுறாங்க. பக்தாதுல ஒரு குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வெளிநகரத்துல ஹஸ்பண்ட் காலையில போறாரு, பசார் இந்த காட்டுக்கு போறாரு, ஆடை இறக்குறாரு, சுபக தொழுதுட்டு ஆட்டை தோலெல்லாம் முடிச்சு ஆட்டை இறைச்சி எடுத்துட்டு வந்து வீடுகளுக்கு கொடுக்குறாரு. வீடுகளுக்கு கொடுத்துட்டு 10 மணி 11 மணி ஆவத்திலே ஃப்ரெஷ் ஆகி வீட்டுக்கு வந்துருக்காரு. மாலை நேரம் ஃபுல்லா குடும்பத்தோட கலந்துட்டாரு. சந்தோஷம். கொஞ்ச நாள் போகுது, கழிஞ்சிட்டு போகுது. ஒரு நாள் அதே மாதிரி சுபக தொழுதுட்டு மாறாரு, அந்த ஆட்டை அறுத்து கொண்டிருக்கிறாரு. அறுத்து கொண்டிருக்கிறதுலே இப்ப சத்தம் ஒன்று கேட்குது, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக சத்தம் வந்த இடத்துக்கு இவர் ஓடுறாரு. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவரு ஆடர்ந்த கத்தியோட இருக்கிறார். ரத்தம் கையில் ஆடர்ந்த கத்தியோட இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு ஆட்கள் ஓடி வந்தாங்க. பாதுகாப்பு படையும் வந்திருக்கிறார். முன்னுக்கு கத்தியோட ரத்தத்தோட இவரு கொலை செய்யப்பட்டு அவர் சொன்னாரு, நான் ஆடறதுக்கு வந்தேன், ஆடிக்கு வளர்க்கப்பட்ட ஆள். ஆனா இருக்கிற யாருமே அதை நம்புறதுக்கு தயார். ஏன்? கத்தி ஆள் கொல்லப்பட்ட மனுஷன் பாதுகாக்கப்பட சொன்னாரு. இதை எங்க பேசலாது, நாம போல குடிச்சிட்டு போவோம். ஆனா அங்கிருந்த மக்கள் சொன்னாங்க, இவரை எங்களுக்கு 20 வருஷமா தெரியும், ஒரு நல்ல மனிதன், ஒரு ஆடு அறுத்து அந்த இறைச்ச கொண்டு வந்து விற்பாரு, பசார்ல வீட்டுக்கு போயிட்டுவார், வேற ஒரு தவறும் செய்ய மாட்டாரு, நல்ல மனிதர். கோர்ஸ் பாஸ் அரண்மனை கூட்டிட்டு போறாங்க. பக்தாத கூட்டிட்டு போயிட்டாங்க. போய் விசாரணை நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது, நிறைய தொடர்பாடு, எல்லா சப்ஜெக்டும் அங்க முடிவாகுது. கடைசிக்கு இந்த மனிதருக்கு இத்தனாம் தேதி இந்த நாளையில இந்த டைம்ல தூக்கு தண்டனை. இவர் ஒரு மனிதனை கொலை பண்ணிக்கிறார். இப்ப அந்த நாளையில எல்லாரும் வாராங்க. மாலை நேரம் மகர்வுக்கு முன்னால் உள்ள ஒரு சந்தர்ப்பம். எல்லாரும் வந்து கூடிக்கிறாங்க. குடும்பம் வந்திக்குது. வைஃப் பிள்ளைகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. பார்த்து சொல்றதை நான் சொல்றேன். ஒவ்வொரு வாப்பமாரும் ஒவ்வொரு காலமாரும் குடும்பத்துல ஒரு பாவத்தை கைவிட்ட போகத்திலே என் பிள்ளையாரெல்லாம் சோதிப்பாங்க. நான் செய்த அநியாயத்தால், நான் செய்த மோசடியால், நான் இன்னொருத்தருக்கு செய்த தவறால், நான் எடுக்கிற வட்டியால், நான் எடுக்கிற ஹராமான இந்த செயலால், என்ற ஹராமான இந்த பார்வையால், ஹராமான தொடர்பாக என் வாழ்க்கையில என் புள்ளகளுக்கு சோதனை வரும்போது பாவம். அந்த புள்ள எம்டி பாக்ஸ், ஒன்றுமே தெரியாத புள்ள. அந்த புள்ள வளர்ற நேரத்தில் அந்த புள்ளோட வாழ்க்கையில பிரச்சனை, அந்த புள்ளோட வாழ்க்கையில நோய், அந்த புள்ளோட வாழ்க்கையில விசுத்தத்து. பாவம் ஒன்றுமே தெரியாத புள்ள. உம்மோட பாவம் அந்த புள்ள கண்டிப்பா யோசிப்பாங்க. நாளைக்கு அந்த புள்ள அல்லாட்ட போய்த்து மன்றாடில, அல்லா நான் என்ன பாவம் செஞ்சேன், என் பெற்றோருடைய இந்த சோதனை, அவன் நடந்து கொண்ட முறைதான் நான் என்ன செய்யறது. இது எனக்கு சிம்பிளா நினைக்காதீங்க. சில வாபமானோட அட்டி புள்ளி தாக்குல போட்டுக்கொண்டு வீட்டுல உப்பமா போட்டு தாக்கு. ஆனா தெரியாது நான் செஞ்ச பாவம் தான் இந்த புள்ளில வெளியானது. அல் வலது ஃபீ சிர்ரி அபீ. நல்ல விளையும்
அல் வலது ஃபீ சிர்ரி அபீஹி. ஒவ்வொரு குழந்தையும் யாரு தெரியுமா? அப்பாடையும் பாப்படையும் ரகசியம். நாங்க மறைஞ்சு மறைஞ்சு பாவம் செய்கிறோம், தெரியாம பாவம் செய்கிறோம், ஒளிச்சொலிச்சு பாவம் செய்கிறோம். அது உள்ளங்களால ஏற்படும், உள்ளங்களால ஏற்படும். அந்த சோதனைக்குரிய நிலைமைக்கு போயிட்டாரு. நாங்க எல்லாரும் எங்களை பாதுகாத்துதான் சொல்றது. பயந்து 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 யார்கிட்டையும் மனசு நோகடிக்காம, யாரையும் கஷ்டப்படுத்திடாம, யாரையும் நோகடிச்சிடாம, யாருக்கும் அநியாயம் நடத்திடாம, இன்னத்துல சொத்தை பறிச்சிடாம, மனசு நோகடி ரொம்ப கவனமா, எல்லாரோட இறக்கமா, அன்பா, சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் மன்னிச்சுட்டு எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த மனோநிலைமையோட ரொம்ப பக்குவமா எல்லாரையும் கண்ணியப்படுத்தி கொண்டு, அதுதான் நிலமா. இந்த பிள்ளைகள் அழுகிறாங்க, மனைவி அழுகிறாங்க, குடும்பம் அழுகுது. எங்களோட வாப்பா, எங்க கணவர் நல்ல மனிதர் எல்லாரும் சொல்றாங்க, அவரை விடுவீங்க விடுவீங்க விடுவீங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அவர் சொல்றாரு, நீங்க யாரும் கவலைப்படலாம், நீங்க யாரும் அளவான, நீங்க யாரும் அளவான. நான் செஞ்ச பாவத்தை நான் மறந்தேன், ஆனா அல்லாஹ் மறக்கல. அல்லாஹ் மறக்கல. அல்லாஹ் எனக்கு தண்டனைய இன்றைக்கு தாரான். 20 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச பாவம் சொல்றேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச பாவம். நிறைய இன்னைக்கு பாருங்க, வாலிபர்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், வாலிபத்துல செஞ்ச பாவம். இந்த பனு இஸ்ரவேல் காலத்துல நடந்த ஒரு விடயத்தை கிதாபுல எழுதிக்கிறாங்க. ஒரு மனிதர் கல்யாணம் முடிக்கிறார், ஒரு வாலிபன் கல்யாணம் முடிக்கிறார். கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் போன ஒரு புள்ள கிடைக்கும். அந்த புள்ளையோட கண்ணை பார்த்தா பார்வை இல்லை, கண் பார்வை இல்லை. 2வது புள்ள கிடைக்குது, கண் பார்வை இல்லை. 3வது புள்ள கிடைக்குது, கண் பார்வை இல்லை. 4வது புள்ள கிடைக்குது, கண் பார்வை இல்லை. உடனே பிளான் பண்ற யார்? வைஃப் தானே. நீங்க நம்ம பாவம் செஞ்சிக்கிறாய், நீங்க நம்ம தவறு செஞ்சிக்கிறீங்க, உங்களாலதான் பிள்ளைகள் எல்லாம். நாங்க எப்பவுமே அப்படித்தானே, எங்களை திரும்பி பார்க்கல, நான் என்ன தவறு செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன். முன்னுக்குள்ளவரை தான் நாங்க எப்பவுமே பிளான் பண்றோம். வைஃபை பிளான் பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சாரு. இன்னொரு கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் போகத்துல புள்ள பிறந்தது, கண் பார்வை இல்லை. 2வது புள்ள கண் பார்வை இல்லை. இப்பதான் பயம் வந்துருச்சு. இந்த காலத்துல இருந்த பெரிய ஒரு ஷேகரத்துல போயிட்டு உட்கார்றார், தௌராத்த படிச்ச ஒரு மனிதர் இடத்துல போயிட்டு உட்கார்றார், கேட்கிறார், ஹஸ்ரத் இப்படி 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 என் வாழ்க்கையா இப்படி இப்படி நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அவர் சொல்றாரு, உங்களோட வாலிபத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே, உங்களோட வாலிபத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் சொன்னார், எங்க வாலிபம் இப்படி 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 இப்படி. அவரும் சொல்றாரு, அவர் கேட்கிறாரு, உங்களோட வாலிபத்துல அநியாயங்கள் செஞ்சிருக்கிறீங்களா? யாருக்கு சரி, யாருக்கு சரி தவறுகள் நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு சர்வசாதாரணமா வாலிபர்கள் ரோட்ல போறது, வாழறது, மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, துன்பத்தை கொடுக்கறது, பைக் எடுத்துக்கொண்டு சத்தம் போட்டு கொண்டு போறது, எல்லாரும் தூங்கிக்கிற நேரத்துல விளையாடி பண்ணிக்கிறாங்க, இரவையில விளையாடுறாங்க, சுகப்பூர்வ விளையாடுறாங்க. மக்கள் பெரிய பதுவாங்களுக்கு இந்த வாலிபர்கள் உள்ளாக்கப்படுறாங்க. அறாமான தொடர்பு, லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாங்க. ஒரு பொம்பளை கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைக்கிறதுக்கு, ஓத வைக்கிறதுக்கு ரோட்ல போனா அவள்கிட்ட பெண்ணுக்கால போயிட்டு கொண்டு அவளை ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு அவளை எப்படி சரி மாட்டிக்கொள்ளோடு சொல்லி போயிட்டு, அது போறாது அவனை வாப்பா குடும்பமா கேள்விப்பட்டு எல்லாம் அவனை நாசமாக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பதுவா கேட்கிறோமா இல்லை? ஆனா இதெல்லாம் வாழ்க்கையில பெரும், எங்களோட வாழ்க்கையில பின்னால சோதனைகளை உண்டாகும்ன்றதை மறந்துடாதீங்க. வாழ்ந்த வாலிபத்துல செய்யற பாவம் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு நிம்மதி, இப்போ ஒரு சந்தோஷம், இப்ப என்டர்டைன்மெண்ட், இப்போ ஒரு ஜொலிமான நினைச்சு கொண்டு போறோம். நாங்க உள்ளே லவ் பண்றோம், தேவையில்லாத முறையில் நடந்து கொள்றோம், வீடியோ கால் பண்றோம், வீடியோ பேசுறோம். அது போல எனக்கு வாகனங்கள் சரி வர மாட்டாது போறோம், அப்புறம் இன்னொரு போய் தொத்தி கொள்றோம். பாருங்க, டிஃப்ரெண்டான இந்த ஆங்கிளுக்கே தெரியாம நாங்க போயிட்டு செஞ்சு நாங்க நல்ல புள்ள மாதிரி கல்யாணம் முடிக்க போறோம். ஒரு பாவமே செய்யாத நல்ல சாலையான பிள்ளைங்கள்ட்ட வரணும், கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி போறாரு. என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க விபச்சாரம் செஞ்சிருந்தா உங்களுக்கு வர மனைவியும் விபச்சாரம் செஞ்சவனாக இருப்பான். நாங்க தவற செஞ்சுட்டு பாவத்தை செஞ்சுட்டு சாலையான ஆட்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதுக்குதான் கண்ணியமான சொல்லே தௌபா.
பாவம் மன்னிப்பு புழுந்து புழுந்து அல்லாட்ட பாவம் மன்னிப்பு நாங்கள் கேட்கிறோம். அதுதான் அல்லாஹ் காட்டுறாங்க. இங்க இந்த வாலிபர் சொல்றாரு, எனக்கு வியாதிக்குது, நான் மீன் பிடிக்க போவேன். மீன் பிடிக்க போகிற நேரத்துல மீனுக்கு தூண்டில போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பேன். அந்த இடத்துல ஒரு மிருகம் கொண்டு ஓடும், ஒரு மிருகம் கொண்டு ஓடும், அணில மாதிரி ஒரு மிருகம் ஓடும். அதுல கண் பெருசாக, அந்த கண் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும். நான் என்ன செய்வேன், ஒரு கப்பட்ட கையில வச்சு கொண்டிருப்பேன். அந்த மிருகம் ஓட்ட நேரத்துல சரியா அந்த கண்ணு கட்டிருப்பான், கண்ணு கட்டிட்டு பெரியார் சொல்றாரு, அன்றைக்கு இன்னைக்கு அது கண்டிப்பா புள்ளிட கண் பார்வை இல்லாம கண்டியமான அப்பா சொல்ல நாங்க மறக்கவே எல்லாம் மறக்க மாட்டான், நாங்க நல்லா மறக்க மாட்டோம். பயப்படுவோம், கவனமா இருக்கணும், யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சிடக்கூடாது, அநியாயம் செஞ்சிடக்கூடாது. இது அவர் சொல்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பாவம் என்ன தெரியுமா? நான் கூஃபால நானும் என் வாப்பா படகோட்டி ஒரு கரையில் இருந்து மக்களை அடுத்த கரைக்கு கூட்டிட்டு போறேன். அங்கிருந்து இன்னைக்கு கூட்டிட்டு வாரு. கூஃபால என்ற வேலையில் தான் கொஞ்ச நாள் போகத்திலே என் வாப்பா மௌத்தா போயிட்டாரு. நான் அதுக்கு கூட அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் வேலை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு பெண் ஓடிட்டு வாரா இந்த படகுல ஏறினேன். ஏறி அந்த பெண்ணை நான் அடுத்த பக்கத்தில் கூட்டிட்டு போகத்திலே நான் பார்த்தேன், ஒரு அழகான பெண். நான் ப்ரப்போஸ் பண்ணினேன், நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேனே, உங்களை நான் திருமணம் பண்ணிக்கிறேனே. அந்த பெண் சொன்னா, என் வாப்பா வீட்டில் இருக்கிறாரு, அவங்களோட அனுமதி இல்லாம நான் திருமணம் எல்லாம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறீங்க என்ன? அடுத்த நாள் நான் அந்த இடத்துக்கு போனேன். கதவை தட்டின ஒரு வயது முதிர்ந்த மனிதர் வெளியில வாராரு. சொன்னேன், நான் இந்த படம் ஓட்டி அவங்களுக்கு தெரியும் தானே, அவரோட மகன் தான், நான் அவரை மொத்த பணத்தை போல நான் தான் செய்த வேலையை. அவங்களோட மகளை நான் கண்டேன், அவங்களோட மகளை எனக்கு திருமணம் முடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாரு, கேளாரு, நான் உங்களுக்கு என்ன மகளை முடிச்சு தர மாட்டேன்னு சொன்னாங்க. நான் கவலையோட மனவேதனையோட நான் திரும்பி வந்தேன். அது என்ன வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் கழிவு இதே மாதிரி மாலை நேரம், சூரியன் மறைகிறதுக்கு நெருக்கமான நேரம், நான் எல்லாரையும் கரைக்கிட்டு திரும்பி அங்கிருந்து அடுத்த கரைக்கு வர ரெடியாக இருக்கிறேன். ஒரு பெண் ஓடி வாரா, குழந்தையோடு ஓடி வாரா. நான் அதை பார்த்துட்டு நான் எடுக்க பார்க்கும் பொழுது அவர் சொல்றா, என்ன அடுத்த கரையில கொண்டு போயிட்டு விடுங்களே. நான் ஏற சொன்னேன். ஏறிக்கு நான் நோட்டமிட்டு பார்த்தா, நான் ப்ரப்போஸ் பண்ணின அந்த பெண், திருமணம் முடிக்கிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணின அந்த பெண் இப்ப குழந்தையோட வந்திருக்கிறார். சுட்டு வட்டாரத்துல யாரும் இல்லை, கேட்க பார்க்க யாரும் இல்லை, நானும் அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் மட்டும்தான். அந்த நேரத்துல நான் அந்த பெண்ணிடத்துல தவறாக நடந்து கொள்றதுக்குரிய அந்த ஐடியாவை அவர்கிட்ட சொன்னேன். அவள் அல்லாஹ் பயந்துவாங்க. நான் அதை கேட்கல. நான் திருப்ப அவளை வற்புறுத்தி அவள்கிட்ட கை நீக்கிற குழந்தைய பறிச்செடுத்து தண்ணியில அந்த குழந்தைய போடுறதுக்கு மாதிரி சைக்கிளை செஞ்சு கொண்டு, நீ என்னோட தவறாக நடக்கலன்னா நான் அந்த குழந்தைய தண்ணியில போட்டு மூழ்கடிக்க செய்வேன். பயன்படுத்த ஆட்டத்திலே அந்த பெண் கோபத்துல அங்கிருந்து என்ன மேலுக்கு பாஞ்சான். அந்த குழந்தைய படிக்க பாஞ்ச நேரத்துல இந்த கை தவறுக்கு குழந்தை கீழே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இந்த பெண் பாஞ்சதுல அவளோட தலை அடிபட்டு அவரும் மௌத்தா போயிட்டாங்க. யாரும் இல்லை, பார்க்கறதுக்கு இல்லை, கேட்கறதுக்கு இல்லை. நான் படகை கரக்கி விட்டுட்டு நீஞ்சி கரைக்கு போயிட்டு மக்கள் எல்லாரும் கூப்பிட்டேன். நான் வந்து கொண்டிருந்தேன். படகை மூழ்கிருச்சு, ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் தண்ணிக்குள்ள போயிட்டுருச்சு. நான் என்ன செய்ய அப்படின்னு மக்கள் எல்லாரும் என்ன நிரப்படாதையா, நான் எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதனை மாதிரி பார்த்தான். அதுக்கு பின்னால் எனக்கு அந்த இடத்துல எடுக்க முடியாம நான் அங்கிருந்து இங்க பந்தாதுக்கு வந்து திருமணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப அந்த 20 வருடங்களுக்கு முன்னால நான் செஞ்ச அந்த பாவம் அல்லாஹ் இன்றைக்கு எனக்கு தூக்கு தருகிறேன். நான் கொல்ல எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சட்டம் முடிவெடுத்து இது யாரு?
அல்லாஹ் அல்லாஹ். இந்த பயட்டி இதுதான் தக்குவா. ரப்பு பார்த்துட்டீங்களா? யாரும் பார்க்க தேவையில்லை. சிசிடிவி கேமரா அதெல்லாம் சரி வராது, அதுவும் தேவையில்லை. ரப்பு பார்த்துட்டீங்களா? இந்த ரப்பு பார்த்துட்டீங்கிறான்னு அந்த பயத்தோட அந்த அந்த நிலைமையோட என்னோட வாழ்க்கை கண்ணியமான அன்பாக சொல்றது. அதுக்கு தான் சரியான தௌபா, அதுக்கு தான் சரியான இஸ்திக்பார், அதுக்கு தான் அல்லாஹ்விடத்துல அழுகிறது. இஸ்திக்பாருடைய தௌபாவுடைய அந்த வாசல் அதுதான். எங்க போயிட்டு முட்டிப்படும்னு தெரியாது. நிறைய பாருங்க, நிறைய இடங்கள்ல நிறைய வீடுகள்ல நான் சொன்னேனே, சரியான வாழ்க்கையில பிரச்சனை, முசீபத், கஷ்டங்கள், துன்பங்கள், ஜின் பிரச்சனை, ஷைத்தானியத்தான பிரச்சனை. அங்க சூனியம் செஞ்சின்றாங்க, வைஃபுக்கு சூனியம் செஞ்சின்றாங்க, உமக்கு சூனியம் செஞ்சின்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபை பிரிக்கிறதுக்கு சூனியம் செஞ்சிக்கிறாங்கன்றாங்க. நீங்க கேட்டு பாருங்க, உட்கார்ந்து அவனோட வாழ்க்கையை பத்தி பேசி பாருங்க. ஒண்டிட்டு நான் சொல்றேன் 99.99 எந்த விதமான சூனியமும் இல்லை, ஜின்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. பாயிண்ட் இருக்கு. அல்லாஹ் சிலவங்கள நிலைமைகளை சோதனைக்காக வேண்டி வச்சிருக்கிறான். என்ன அப்ரோச் பண்றாரு, என்ன இவருடைய அப்ரோச் இருக்கு, நடவடிக்கை இருக்கிறத பார்க்க. ஆனா எங்களை அந்த 99.99 எந்த விதமான சீக்கிரம் நீங்க பேசி பாருங்க. அவங்களோட தொழுகை, பிரார்த்திலாவத்தில், வீட்டுல வைக்க பாருங்க, ஒரே சுகம் இல்லை. அவ எவ்வளவு குர்ஆன் ஓதுறான்னு பாருங்க, எவ்வளவு திக்ர் செய்யறான்னு பாருங்க. வீட்டுக்குள்ள என்ன ஈமான், அல்லாஹ்வோட பயம், தக்வா, பேணுதல், அதை கேட்டு பாருங்க. அது ஒன்றுமே. நான் நிறைய இந்த மாதிரியான கேசஸ்ல நான் ஃபேஸ் பண்றதுனால உங்களுக்கு நான் சொல்றேன், தெளிவாக நான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன். நான் ஜின் வைத்தியர் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஜின் வைத்தியர். நான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். நான் சைக்காலஜி ஃபீல்டு இல்லை. கிளினிக்கல் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ற, கவுன்சிலிங், தெரப்பி, NLP இதுல தான் நான் இருக்கிறேன். நான் அதை ஃபீல்ட்ல நான் ஆர்மி நினைக்கிறேன். நான் ஹசரத்துண்டா, அவர் டாக்டர்ண்டா, அவர் வைத்தியராயிருப்பார், ஜின் வைத்தியராயிருப்பார். என்னோட பேசுறேன். ஒரு நாளைக்கு நிறைய கால் வரும். ஹசரத் என்னோட உமா இப்படி இருக்கிற, என்னோட வைஃப் இப்படி இருக்கிற காலம் வந்தால் அவங்க ஓப்பனா சொல்லுவேன். லைஃப்ல இந்த பிரச்சனை. நான் கேட்டேன், நீங்க தொழுகிறீங்களா? நான் சொன்னேன், நான் ஜின் வைத்தியர் இல்லை, ஆனாலும் நான் அவங்கள்ட்ட சும்மா கேட்கிறேன், தொழுகிறீங்களா? தொழுகிறதா? அந்த ஜும்மாக்கெல்லாம் போறாங்க அப்படிங்களா? அவனோட வேற நடவடிக்கைகளை எப்படி சொல்லுங்க. அவன் நான் பிசினஸ் செய்வேன். வைஃப் தொழுகிறா? வைஃப் எல்லாம் தொழுவா, டைம் கிடைக்கிற டைமுக்கு அவன் தொழுவு போடுவான். புள்ளகள் எல்லாம் படிச்சுக்கிறாங்க. தொழுகைகள் தொழுகிறதான் தொழுவாங்க. குர்ஆன் ஓதுறீங்களா? குர்ஆன் ஓத தெரியாது. இவர் நினைக்கிறாரு வைஃப்க்கு ஜின் பிரச்சனை, வைஃப்க்கு செய்தின செய்து. ஹதீஸ்ல வருது, எந்த வீட்டுக்குள்ளால குர்ஆன் திலாவத் இல்லையோ அந்த வீடு ஜின் ஷைத்தான் வசிக்கிற இடமாக மாற்றப்படும். மகன் ரூம்ல குர்ஆன் திலாவத் இல்லை, மனைவி ரூம்ல குர்ஆன் திலாவத் இல்லை, மகன் ரூம்ல குர்ஆன் திலாவத் இல்லை. இப்ப யார் வந்து சூழ்ந்து கொள்வாங்க? வீட்டுக்குள்ள சூழல் மலக்கானியத்தான சூழல். வீட்டுக்குள்ள தாலி, வீட்டுக்குள்ள ஹல்கா தாலி, வீட்டுக்குள்ள ஈமான் முதாக்கரா. ஏன் பெண்களுக்கு அந்த தீனுடைய முதாக்கரா? ஏன் இந்த முசீபத்தோடு பாதுகாக்க, ஜின் ஷைத்தானிலிருந்து பாதுகாக்க. பெண்களுக்கு கணக்கு இல்லை, பெண்களுக்கு அதை பத்தி யோசனை இல்லை. இப்ப எல்லா முசீபத்தும் வீட்டுக்குள்ள, எல்லா நிம்மதி நாம யாரும் முத்தம் சொல்ல. முத்தம் சொல்றாரு கேட்ட அவட வீட்டுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைக்கு 23 லட்சம் செலவழிச்சாரா? வேண வித்து 23 லட்சம் செலவழிச்சாரா? நான் கேட்டேன், இப்ப சப்ஜெக்ட் சரியா இருந்தது, இதை முடிக்க பாவம் தவறு நாங்க செய்த ஏதோ அல்லாஹ்வோட சோதனை அடிச்சுக்கொண்டே இருக்க. நான் சொன்னேனே, அல்லாஹ் அப்படி கஷ்டப்படுத்துறது இல்லை யாரையும். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பயன்படணும். எந்த சோதனை, எந்த பிரச்சனை, எந்த கஷ்டம், நான் செய்த ஏதோ தவறு எங்கேயோ, வட்டியால, நாங்க பேசுற பேச்சால, எங்க நடத்தையால, எங்க பண்பாடால, எங்க ஒழுக்கம் இல்லாத நிலைமனால நாங்க மிச்சம் பயப்படணும். சஹாபாக்களோட வாழ்க்கை எடுத்து பாருங்க, தாபியீன்களோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மனிதனோட பேசிட்டே கொஞ்சம் அட்வான்ஸா பேசிட்டாங்க, கொஞ்சம் ஓவரா அட்வான்ஸா பேசிட்டாங்க. அது ஒரு பயன்படுது.
எனக்கு திருப்பி பேசுங்க நீங்க, நான் உங்களுக்கு பேசின மாதிரி திருப்பி பேசுங்க. யார் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன். இல்ல நீங்க என்ன பேசணும், நான் உங்களுக்கு பேசின மாதிரி பேசணும். இல்ல நான் பேச மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சப்ஜெக்ட் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க செஞ்சது சரி அபூபக்கர், நீங்க செஞ்சதும் சரி, நீங்க செஞ்சதும் சரி. இவ்வளவு பெரிய சஹாபிக்கு நீங்க ஏசாம அல்லாஹ் மன்னிச்சிடுவார். ஆனா பாருங்க உள்ளத்துல எந்த பயப்படி பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுது கொண்டீங்கிறாங்க, அழுது கொண்டீங்கிறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹுசைன், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வந்தீங்கிறாங்க. உமர் தேம்பி தேம்பி அழுவாங்க. என்ன உமரே அழுறீங்க? ரலியல்லாஹு அன்ஹு, இல்ல நான் அழுகிறேன், என் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில எங்கேயாவது ஒரு ஆடு அல்லது ஒரு நாய் செத்து கிடந்தால் நாளைக்கு என் அல்லாஹ் அதை பத்தி என்னை விசாரிப்பானே. நான் என்ன பதில் சொல்றது? நான் இங்கிறேன், ஆனா அந்த எல்லை எங்கேயோ அங்க நான் செத்து கிடந்தீங்குது, நான் எப்படி அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுவேன்? அல்லதான் சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க, நாங்க அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்றோம், நானும் இந்த ஹசனும் அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்றோம். நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வருவீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருவீங்க, அபூபக்கர் வலதுல வருவாங்க, நீங்க இடத்துல வருவீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல வருவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சு கொண்டு மஸ்ஜிதுல வருவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நானும் அபூபக்கரும் உமரும் இப்படித்தான் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் இப்படித்தான் இருந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் இப்படித்தான் சொர்க்கத்துக்கு போவோம். இதை நாங்க பல இடத்துல கேட்டீங்களோ, நீங்க சொர்க்கவாதிகளே கையை பிடிச்சு சொல்றாங்க, அலியே நீங்க சாட்சி சொல்லுவீங்களா, நீங்க சாட்சி சொல்லுவீங்களா, நீங்க சாட்சி சொல்லுவீங்களா? நானும் என் மகனும் சாட்சி சொல்லுவோம், உமரே பயப்படாதீங்க. கடைசி கட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகுறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மடியில தலை, மகன் மடியில தலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மகனே என் தலைய கீழே வைங்க, மண்ணோட மண்ணா வைங்க கீழே. கேக்குறாங்க, மகன் சொல்றது, இல்ல பாப்பா, இல்ல இல்ல கீழே நான் வச்சுக்கோங்க, இல்ல கீழே வைங்க, கீழே வைங்க. ஏன் பாப்பா? இல்ல என் தலை மண்ணோட மண்ணாக நேரையாக இருந்தா அல்லாஹ் அதை பார்த்தாவது இந்த உமர் வஃபாத்தாகிற நேரத்துல தலையும் மண்ணும் ஒன்றுக்கு தானே இருந்த அப்படின்னு மன்னிப்பு தரணும். யாரு யாரு எவ்வளவு பணிவோடு பாருங்க, எவ்வளவு சிம்பிளா வச்சு வந்தாங்க, எவ்வளவு பயந்தாங்க. இந்த பழக்கி, இந்த பக்குவம் தான், இந்த பேர்கள் தான் வாழ்க்கையில கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே. அதுக்கு தான் இந்த ரமலான் நான் அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு தான் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் அழுகையும், ஹல் மின் முஸ்தக்பிர், ஹல் மின் முஸ்தக்பிர், ஹல் மின் முஸ்தக்பிர். அல்லாஹ் கேக்குறான், பாவமன்னிப்பு தேடுறவங்க இருக்கிறாங்களா, பாவமன்னிப்பு தேடுறவங்க இருக்கிறாங்களா? பயந்து பயந்து அல்லாஹ் மன்னிச்சு தனியா உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்ட்ட எல்லாரும் தூக்கம் உட்கார்ந்து கொண்டு இரவேல எந்த பாவமா அந்த பாவமா என்ன மன்னிச்சு சோதனை இல்லாமல் ஆக்கிறேன், வீட்டுடைய கரைச்சல் இல்லாமல் ஆக்கிறேன், தனியா அல்ல அல்ல அல்ல. இரக்கமுள்ள ரப்பு கைவிடுவானா? இரக்கமுள்ள ரப்பு எங்களை விட்டுடுவானா? எங்களுக்கு பிரச்சனை என்னன்றதை காட்டி தருவான். அதுல போயிட்டு நாங்க எங்களை சொல்யூஷன் எடுக்கிறது ஒரு நிலைமையை உண்டாக்கி தருவான். கண்ணியமான அன்பான சோழர்களே, அப்படியான அந்த பாக்கியமுள்ள சந்தர்ப்பம் தான் இந்த சந்தர்ப்பம். கலிஞ்சிருச்சு எங்களுக்கு 10 நாட்கள் விரும்பி இருக்கக்கூடிய 20-19 நாட்கள் தான் அல்லாஹ்விடத்துல அழுது, அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கெஞ்சி வீட்டுல பெண்கள்கிட்ட இந்த விஷயங்களை முதாக்கரா செய்யும். வீட்டுல பெண்கள்கிட்ட போயிட்டு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முதாக்கரா செய்யும். அவங்களோட வாய்களையும் கட்டுப்படுத்துது, அவங்களோட பேச்சுக்களையும் கட்டுப்படுத்துது. நிறைய பெண்களால குடும்பத்துல பிரச்சனைகள் அவங்களுக்கு விளங்குது இல்லை, அவங்களால நிறைய பிரச்சனை சமூகத்துல குடும்பங்களுக்குள்ளால. அவங்களுக்கும் இந்த விஷயங்களை சொல்லுங்க, அல்லாஹ் பயப்படுற விஷயத்தை சொல்லுங்க, பாவத்துடைய விளைவை சொல்லுங்க. விசேஷமா வாலிப பெண்களுக்கு இந்த விஷயத்தை உணர்த்துங்க, வாலிப பெண்களுக்கு இந்த விஷயத்தை உணர்த்துங்க, இதனுடைய விளைவை சொல்லுங்க. அவன கைடிக்கிற டிவைசஸ் கவனமாக பாவீங்க. நாம டிவைசஸ் எல்லாம் கணக்கெடுக்கிறது இல்லை. வயிறு பசி, உடல் உறுப்புகள் பசி, சிந்தனை பசி, சிந்தனை பசி நோம்போட சிந்தனையும் நோம்பு, உறுப்புகளும் நோம்பு, வயிறும் நோம்பு. ஆனா டிவைஸ் நோம்பு. போன கிழமை நோம்பு ஆரம்பிச்சு ஒரு 3 நாள் இருக்கும். நான் யூனிவர்சிட்டியில ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சேன். அப்ப அந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க தலையங்கம் தந்திருந்தாங்க, டிவைசஸ் வந்து ஃபாஸ்டிங். இந்த டிவைசஸ் ஃபாஸ்டிங் கருவிகள் எல்லாம் நோம்பு பிடிக்கிறது.
அதுல நீங்க செய்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களோட கருவிகள் கைடிக்கிற டிவைசஸ் இன்னைக்கு நோம்பு நீங்க முடிக்க வைக்கலன்னா உங்களோட சிந்தனை நோக்க முடிக்காது. சிந்தனை நோக்க முடிக்கலன்னா உறுப்புகள் நோக்க முடிக்காது. உறுப்புகள் நோக்கு இல்லா போயிட்டா வெறுமனே பசியும் தாகமும் மட்டும்தான். கம்மின் சாஹிபின் லைஸலஹு சியாமிஹி இல்லல்லமா. எத்தனையோ நோபாளிகள் நோம்பு பிடிக்கிறாங்க, நோம்பு துறக்கத்துல அவங்களுக்கு தாகத்தோடு இருந்தது மட்டும்தான் நோம்பு. ஏன் நாங்க எல்லாம் நோம்பு அடிக்கிறாங்க, கற்றாரு ஒவ்வொரு இடத்துல விரல் அல்லாத சாத்தி சொல்லுவோம். வாலிபர்களே எல்லாம் பயந்துக்கோங்க, எல்லாம் பயந்துக்கோங்க. யாருக்கும் தெரியா அடிக்கிறீங்க மெசேஜை, இந்த விரல் நாளைக்கு சொல்லும், யா அல்லாஹ் ஹராமான மெசேஜை இந்த விரலால பண்ணினானே கியாமத்துக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுவான். உலகத்திலேயே அல்லாஹ் காட்டுவான். ஒரு போயிட்டு வாராரு, ஹஸ்பண்ட் தெரியல, வீட்டுக்கு வாராரு, மனைவி கேட்கிற எங்க போனீங்க, நான் பஜாருக்கு போயிட்டு வந்தேன், உட்காரால தண்ணி மயந்தாங்களே, தண்ணி எடுத்துட்டு மனைவி வாரா, கால் பேசும், இவன் பொய் சொல்றான். இது உலகத்துல எல்லாம் காட்டுவான். ஹதீஸ்ல வருது, கியாமத்துல நடக்க இருக்கிறது அல்லாஹ் உலகத்திலே காட்டுவான். கால் சொல்றவன் பொய் சொல்றான், உன்னோட ஹஸ்பண்ட் பொய் சொல்றான். இது இன்னைக்கு அல்லாஹ் டிவைஸ்ல காட்டுறானா இல்லையா? டிவைஸ்ல காட்டுறானா இல்லையா? மனைவி தவறு செஞ்சா, ஹஸ்பண்ட் தவறு செஞ்சா, பாருங்க பிரச்சனை. நான் போன் எடுத்து பார்த்தேன், அவர் எத்தனை பொருளோட கட்டிருக்கிறார், எத்தனை பெண்களை ஹைட் பண்ணி வச்சிருக்கிறார், பிளாக் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப அவ அழுகிறா, மாப்பிள்ள செய்யற தவறுகளை. பொம்பளை போன் எடுத்து பார்த்தேன். இப்ப இது அங்கிருந்து முடிச்சு பாம்புக்கு எங்களோட கைக்குள்ள இப்ப வந்தீங்க. இப்ப இந்த கை நீக்கிற இந்த டிவைஸ் இப்ப காட்டி கொடுக்குது. செஞ்ச பாவங்களை ஒன்றுமே மறக்காது, மறைக்காது. நாங்க பேசின 1 செகண்ட் போடும் அதுல போடாதீங்க. முழுக்க என்னோட வாய்ஸ் நோட்டோட வெளியில எடுக்க தெரிந்தாது அந்த டெக்னாலஜி உங்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில கிட்ட வாகத்துல, கியாமத் கிட்ட வாகத்திலே இப்ப இந்த பேசின டிவைஸ் அதை வச்சிருந்த கை பேச ஆரம்பிக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு முன்னால அல்லாஹ் சந்தர்ப்பத்தான நடிகானே உன்னை பாதுகாத்துக்கோ, பாவங்களை மன்னிக்க வச்சுக்கோ. ரமலானை அடைந்தும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவன் நாசம் அடையட்டும் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த நாசம் தான். இருக்கிறதுக்கு போறதுக்கு வாரத்துக்கு எல்லா இடத்துக்கு போறதுக்கு முன்னால நாங்க இந்த அல்லாவுக்கு முன்னால அல்லாட சன்னிதானத்துல அழுவோம். அல்லாஹ் தந்திக்கிற நெஞ்சிய நாட்கள் நிஜமான பார்த்து சொல்ல ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்ப ஏதோ மகளாக அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கெஞ்சி கதறி என்னோட பாவங்களை மன்னிக்க வைப்போம். ரமலான் முடியத்திலே ஒரு பாவம் இல்லாத நிலைமைக்கு எங்களை ஆக்கிக் கொள்வோம். பாருங்க, ரமலானுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எப்படி செழிப்பாக இருக்கும், எப்படி இன்பமாக இருக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை, வழக்கு இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, வீடு இல்லையா அல்லாஹ் சொந்த வீட்டை தருவான். எல்லா சிக்கல்களையும் அல்லாஹ் நீக்கி தருவான். அதுக்கு இந்த நாட்களை நாம சரியா பயன்படுத்துவோம். அப்படியான அந்த நாட்களை பயன்படுத்தக்கூடிய நிலைமை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானா. தாதையான பாவங்களை பண்ணி தருவானா. இரவில பகலை பண்ணி தருவானா. சந்தையானவனே, கண்ணியமானவனே, பாவங்களை மன்னிக்கக்கூடிய மன்னிக்கூடிய சோதிச்சிடாதே அல்லாஹ், கண்டிச்சிடாதே அல்லாஹ். சோதனைகளோட தண்டனைகளெல்லாம் நாங்கள் செய்த பாவத்திற்கு அர்த்தமாக எங்களை சோதிக்காது, பாவங்களை மன்னிச்சிடையாங்க. யாரும் நீ மன்னிக்கும் தியாகம் பண்ண முடியாது. உனக்கு எந்த நிபந்தனை தேவையில்லையாங்க. நல்லா தெரிஞ்சு தெரியாம விரும்பி விரும்பாம நாங்கள் எப்படி எப்படி எல்லாம் நடந்தோ அனைத்து பாவங்களை மன்னிச்சு. நீ பாவங்கள்னால எங்களை சோதிச்சிடாது. பிள்ளைகள் பிள்ளைகளை குடும்பத்தை மனைவியை சோதிக்க ஆரம்பிச்சு நாங்க இங்க போவோம். சோதிச்சிடாதே அல்லா, சோதிச்சிடாதே அல்லா. முழுமையான முறையில மன்னிப்பத்தாரப்பே, நீ ரமலான்ல மன்னிப்பத்தாரதா வாக்களிச்சிருக்கிறாய் அல்லா. அந்த வாக்கு உட்பட்டு வரலைங்களா கிடையாதுலா. அந்த முழுமையான முழு பாவத்தை மன்னிச்சிடையா அல்லா.
யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் இன்னும் அநியாயங்கள் செஞ்சிருக்கிறோமோ யா அல்லாஹ் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அதுல யா அல்லாஹ் எங்களுக்கு முழுமையான விமோசனத்தை தா யா அல்லாஹ். யாருடைய எந்த சொத்துக்கள் நீங்களும் திருப்பி கொடுக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பேணுதலான வாழ்க்கையை தா யா அல்லாஹ், இக்லாஸுடைய வாழ்க்கையை தா யா அல்லாஹ். அனைத்தையுமே உனக்காக வேண்டியே செய்யக்கூடியவர்கள் ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி செய்து தருவாயா. விசேஷமாக யா அல்லாஹ் ரமலான்ல நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களை நீ கபூல் செய்ய யா அல்லாஹ், கபூல் செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ் இருக்கக்கூடிய நாட்களில் கபூல் செய்யப்பட்ட இபாதத்துக்களை ஆக்கிடு யா அல்லாஹ். ரமலானின் மூலமாக பூர்த்தியான பெருந்தது பெறக்கூடியவர்கள் ஆக்கிடு யா அல்லாஹ். ரஹ்மானே, சங்கையானவனே, கண்ணியமானவனே, இரக்கமானவனே, உயர்வானவனே, எல்லா விதமான ஹைர்களையும் பரக்கத்திலையும் ரஹ்மத்திலையும் எனக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஒரு உலக முஸ்லிம்களோட பாவங்களை மன்னித்து தருள்வாயாக. யா அல்லாஹ் விசேஷமான எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருள்வாயாக. யாரெல்லாம் பெற்றோர் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களோட ஆயுள்களை நீளமாக்கி வைப்பாயாக, ஆரோக்கியமா வாழ வைப்பாயாக. எல்லா விதமான ஹைர்களையும் பரக்கத்திலையும் மகளுக்கு கொடுப்பாயாக. செழிப்பா வாழ வையாமா, நிம்மதியா வாழ வையாமா, அவனோட வாழ வையாமா, இபாதத்தோட வாழ வையாமா. ரஹ்மானே, யாருடைய பெற்றோர் கபராளிகளை இருக்கிறாங்களோ அந்த கபறுகளை பிரகாசமாக்கிடியா அல்லாஹ், சொர்க்கத்துடைய பூஜையாக்கிடியா அல்லாஹ், உயர்ந்த ஜன்னத்தில் பிரதேசப்படியா அல்லாஹ். அந்த உஸ்தாத்மார்களை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ், உஸ்தாத்மாரோட வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயா. யார் யாரெல்லாம் கபராளிகளா இருக்கிறாங்களோ ஜன்னத்தில் பிரதேசப்படியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலான்ல நீ நரக விடுதலை கொடுக்கிறதாக வாக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். ஒரு உலக முஸ்லிம்களுடைய நரக விடுதலை உண்டாக்கிறியா அல்லாஹ். விசேஷமா எங்கள் அனைவருடைய நரகத்திலிருந்து பாதுகாத்தியா அல்லாஹ், சொர்க்கவாதிகளா ஆக்கிறியா அல்லாஹ், உயர்ந்த சொர்க்கத்தாயா அல்லாஹ். வானவனே, இரக்கமானவனே, சங்கையானவனே, யா அல்லாஹ் எத்தனையோ விடயங்கள் கேட்கணும் யா அல்லாஹ், எங்களுக்கு கேட்க கூட தெரியாது யா அல்லாஹ், கொடுக்க தெரிஞ்சவன் யா அல்லாஹ், எங்களோட தேவைகளை எங்களை விட அறிந்தவன் யா அல்லாஹ். அது விசேஷமா இந்த ரமலான்ல கடைசி 10 இஅ்திகாஃபோட கழிக்கக்கூடிய தௌஃபீக் தா யா அல்லாஹ். அந்த கடைசி 10 இஅ்திகாஃபுடைய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். வீடுகள்ல பெண்கள் உன்னுடைய பக்கம் திருப்பி பாவத்தில் ஈடுபடக்கூடிய பெண்களாக ஆக்கிடு யா அல்லாஹ். லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தா யா அல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தா யா அல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தா ரப்பே. இதனால எங்களுக்கு முழுமையான மன்னிப்பட்டாயா அல்லாஹ், மன்னிப்பட்டாயா அல்லாஹ். யா அல்லாஹ் பூர்த்தியான முறையில் ரமலான் அடையப்படல எங்கள் ஆயுளை நீளமாக்கி வையா அல்லாஹ், கபூல் செய்யப்பட்டு பார்த்துக்கிறதாயா அல்லாஹ். சங்கையானவனே, கண்ணியமானவனே, யா அல்லாஹ் நீங்கள துஆக்களை கபூல் செய்ததாக வாக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். மலக்குமார்கள் எங்கள் துஆக்களுக்கு எப்பவுமே ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறதாக நீ எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பலகீனமான அடியார்கள், பலகீனமான அமல்கள் செய்தோம், குறைவோட செய்தோம், நீ நிரப்பமாக கபூல் செய்ய அல்லாஹ், பரிபூர்ணமாக கபூல் செய்ய அல்லாஹ். எல்லா விதமான நல்ல செயல்களையும் ஹலால்களையும் தந்தருவாயா யா அல்லாஹ். உன்னிடத்துல நாங்க எப்ப கையை உயர்த்தி ஹலாலானவைகளை துவா செஞ்சாலும் உடனே கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். எப்ப நான் உன்னிடத்துல கபூல் துவாவுக்காக வேண்டி கையை ஏந்தினாலும் ஹலாலானவைகளை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். அல்லாஹ் ஈமானோட மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு அலா ஷைர் ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் நபியுல் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.